ஒரு சாட்சியா கூப்பிட்டாங்க, விசாரிச்சாங்க. இதுக்கு மேல வந்துட்டு அவர் வந்துட்டு இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் ஒரு சஸ்பெக்டா மாத்தி அக்யூஸ்டா மாத்தினாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு சிம்பதியா விஜய்க்கு மாறிடும். 2026ல அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வந்துட்டு திமுக அமையும் அப்படின்னு சொல்லி நேஷனல் மீடியா வந்துட்டு இதை கவர் பண்ணி சொல்றாங்க. நேஷனல் மீடியா இப்போ சென்ட்ரல்னா வந்துட்டு ஆட்சி வந்துட்டு பிஜேபி கிட்ட தான் இருக்கு. நார்மலா வந்துட்டு என்னதான் ஊடக தர்மம் அப்படின்னு இருந்தா கூட வந்துட்டு ஆளும் கட்சி பிஜேபி அங்க இருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு அவங்க ஏன் டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்க போறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் வந்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். கரெக்ட் தானே? ஏன்னா இங்க டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? விஜய்க்கு ஃபேவர் இல்லாம இருக்கிறது. அப்படித்தானே? விஜய் வந்துட்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு விஜய் தான் வந்துட்டு இதுல அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க? விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? பாத்தியா எங்க தலைவன் ஒண்ணுமே பண்ணல, அவனை வந்து நீ அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுவே இன்னும் கொஞ்சம் வாக்குகளா மாறிடும். ஸோ வாக்குகளா மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டிஎம்கே கீழே விழும். கரெக்ட் தானே? ஆனா இப்படி இல்லாம விஜயை வந்துட்டு ஃப்ரீயா விட்டுறோம். விஜய் வந்துட்டு இதுல வந்துட்டு எந்த விதமான தவறும் பண்ணலப்பா, அவரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? இப்படி ரெண்டு விதமான அனாலிசிஸ்ல தான் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் மீடியா கவர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்.